ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளக்கூட்டு தான் செய்ய போகிறோம். அப்பளக்கூட்டு எப்படி செஞ்சு போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரித்து நம்ம தேவையான அப்பளத்தை பொரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லை நீங்கள் வந்து குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கடாயில் தான் பண்ண போகிறேன். கடாயிலிங்கன்னா ஊற வச்ச கடலப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி அரைஞ்சி அதோட சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா கலந்து ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு நீங்கள் நாளாக வெட்டி அதோடைய தோலை சீவிட்டு கழுவிட்டு அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்துடும். வெந்து வந்ததை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். உப்பு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா அப்பளம் உப்பு வந்து தாங்காது. உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். போட்டு இன்னொரு மூடி போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு முடிச்சிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.